இன்னைக்கு 2 விஷயத்த பத்தி நான் சொல்ல போறேங்க. என்னோட சேனல்ல நான் வேலை பார்க்குற இடத்துல எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. எங்க ஓனர் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து பண்ணிட்டாருங்க. எங்க ஓனர் என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பாரு போல. நான் வேலைக்கு போனப்போ சாட்டர்டே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, உடம்புக்கு என்ன பிரச்சனை, பையனுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டாரு. எப்பவுமே அந்த மாதிரி கேட்கவே மாட்டாரு. நானா வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் வேணும் அப்படியெல்லாம் கேட்பேன். அப்போ கூட அவர் கொஞ்சம் கோவமா தான் பேசுவாரு. ஆனா என்கிட்ட அவரே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது அன்னைக்கு தான். எனக்கு 15,000 சேலரி கொடுத்துட்டு இருக்காருல்ல, ஜூலைல எனக்கு சேலரி கிடைக்கும்ல, அதுல இன்னும் ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாரு. அதாவது என்னோட சேலரி 16,000, 1000 ருபீஸ் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப பெரிய சந்தோஷம்தான் எனக்கு. இந்த 1000 ரூபாய் எனக்கு நிறைய விதத்துல யூஸ் ஆகும். என்னால இதுதான் பண்ண முடியும். நானுமே இந்த கடையில நிறைய லாஸ் ஆகி நிறைய கஷ்டப்பட்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என் வீடியோவை பார்த்து என்ன திட்ட போறாரோ, என்ன சொல்ல போறாரோ, ஏன்னா அவரை பத்தி நம்ம பேசியிருக்கோமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் என்னை எதுவுமே சொல்லலை. நான் வீடியோல சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷமா இருந்தது. 62 வயசுல அவர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த கடையை ரன் பண்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாரோ தெரியல. அதனாலதான் நான் லீவு கேட்டாலே டென்ஷன் ஆவாரு. எப்பவுமே கோபமா சொல்லுவாரு. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி கடுப்பாவாரு பயங்கரமா. இது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் இதை நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் அன்னைக்கு நினைச்சிட்டு போகல. என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல தான் போனேன். ஆனா அது எனக்கு ரொம்ப நன்மையாக முடிஞ்சிருச்சு. அதுல எனக்கு நிறைய சந்தோஷம். அடுத்தது, நேற்று என்னோட போட்டோவை போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுல எல்லாருமே நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நான் கம்பீரமா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அப்படி நம்ம கம்பீரமா இருக்குமா அப்படின்ற மாதிரி நானே நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். இந்த போட்டோ போடுறதுக்கு காரணமே உங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கேன்றதுக்காக தான். நான் என் முகத்தை மறைச்சிட்டு நான் பேசலாம், ஆனா நான் யாருன்றது உங்களுக்கு தெரியணும். எப்படி நான் இருப்பேன், என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுவும் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி அப்பப்போ ஷார்ட்ஸ் போட்டு நான் இருக்கேன், நான் தான்னு காட்டுறேன். இப்போ லேட்டஸ்டா என்கிட்ட எந்த ஸ்டில்லுமே இல்லை. நான் போட்டோ எதுவுமே எடுக்கல. நான் நைட்டு வந்தேன், குளிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்டில்லு எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நின்று எடுத்தேன். அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் குண்டாயிட்டேன் அப்படின்றது. அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். பழைய சேனல் நான் வச்சுருந்தேன்ல, அதில் வந்து நான் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். அந்த மாதிரி தான் என்னை பார்த்துருப்பாங்க. இப்போ நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன். ரத்தம் ஏற்றுனது, அதுக்கப்புறம் மாத்திரைகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து என்னை கொஞ்சம் வெயிட் போட வச்சிருச்சு. அதுதான் இப்போ அப்படி இருக்கு உடம்பு. ஆனால் நான் சாப்பிட்ற அளவே தான் சாப்பிட்றேன். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் உடம்பு மட்டும் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி போயிட்டுருக்கு. என்னன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தைரியமாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லதையே நினைப்போம், அப்போ தான் நல்லது நிறைய நடக்கும் நமக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தானே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களா யோசிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ மண்டே வந்து ஷோ ஆகும். ஆனால் இதை சண்டே நைட்டு நான் வேலை முடிச்சுட்டு வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதம் நான் வேலைக்கு போனதுலேருந்து லீவே எடுக்கலை. எனக்கு மண்டே லீவு. அதனால மண்டே என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த லீவில் நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த பண்ணுனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் அதை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நான் ஊருக்கு போகிறதும் வர்ற வாரத்தில் நடக்க போகுது. அதை நினச்சா இன்னும் த்ரில்லிங்காக இருக்குது. இருந்தாலும் அந்த அனுபவத்தையும் உங்ககிட்ட நான் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறதுனால, அப்படியே வீடியோவை காட்டுறதுனால அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இருக்கோம், நீ கவலைப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. என்ன போல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ உங்கள் வீட்டை சுற்றியோ யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகள் அவங்களுக்கு நிறைய வலிமையை கொடுக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. உங்கள் வார்த்தை எனக்கு மருந்து. அது எப்போவுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு நான் எல்லா வீடியோலையும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோலையும் நன்றி சொல்கிறேன். என்னை நிறைய ஊக்கப்படுத்துறீங்க, எனக்கு நிறைய தைரியத்தை கொடுக்குறீங்க. நான் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல சந்தோஷமாக வாழணும் என் பிள்ளைங்களோட நினைக்கிறீங்க.
இந்த நல்ல எண்ணத்துக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.